ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பூங்கொடிஸ் கிச்சன். இன்றைக்கி ஃபிஷ் கட்லெட் எப்படி செய்கிறதுங்கிறத சொல்லி கொடுக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ ஃபிஷ்ஷு, எலும்பு தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள ஃபிஷ்ஷை வாங்கி வச்சுருக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு தோலை உரித்து வச்சுருக்கிறேன். இதை குக்கரில் வேணாலும் அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டை தோலை உரிச்சிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதாவை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப்பு பிரெட் க்ரம்ஸை ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2-3 டம்ளர் தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க வைங்க. மேலே இந்த மாதிரி ஓட்டை உள்ள ஒரு பிளேட்டை வச்சு அதில் ஃபிஷ்ஷஸை மேலே வச்சு வேக வைக்கணும். ஆவியில் ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் மூடி வச்சிங்கன்னா ஃபிஷ் நல்லா வெந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுக்கும்போது அப்படியே ஃபிஷ் பிஞ்சு வரணும். பாருங்கள் எப்படி வெந்துருச்சுன்ட்டு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெயை நல்லா கொதிக்க விடுங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் நாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கலாம். இந்த பச்சை வாடை போனதுக்கு அப்புறமாக மிளகுத்தூள், மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க, ரெட்டிஷ்ஷாகவே இருக்கணும். கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பையும் இதோடையே நம்ம சேர்த்துடலாம். நல்லா வதக்கிட்டு உப்பை இதிலையே சேர்த்துருங்க. உருளைக்கிழங்குல ஃபிஷ்ஷிலலாம் நம்ம உப்பு சேர்க்கலை, எல்லா உப்பையுமே இதில் தான் சேர்த்துருக்குறோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுருங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து நம்ம வேக வச்சுருக்கிற ஃபிஷ் பீசஸை போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஃபிஷ் நல்லா அவிஞ்சு இந்த மாதிரி உடையும். அந்த ஃபிஷ்ஷஸையும் இதோட போட்டு உருளைக்கிழங்கையும் ஃபிஷ்ஷையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோடு நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, மிளகாப்பொடி, உப்பு எல்லாமே இதில் இருக்குது. இதை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூனை வச்சு வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கையால் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த 2 ஸ்பூன் மைதாவில் தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் முட்டையை வேணாலும் உடச்சி ஊற்றி கலக்கி வச்சுக்கலாம். மைதா அல்லது அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது பைண்ட் பண்ணுறதுக்கு. இப்போது கட்லெட் மாவை எடுத்து ஒரு பால் சைஸ் எடுத்து நல்லா ரவுண்டாக பிசைஞ்சு அதை இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. தட்டிட்டு மைதா தண்ணியில் முக்கி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா பெரட்டி ஃபுல்லாக ஒரு கோட் வர மாதிரி பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் எத்தனை கட்லெட் பண்ண முடியுமோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஃப்ரை பண்ணலாம். பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சம் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு
எல்லா கட்லெட்டையும் அதில் வச்சுருங்க. மேலாக 1 டீஸ்பூன் எண்ணெயை விடலாம். இதை டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். கடாயில் நிறைய எண்ணெய் விட்டு உள்ளே போட்டு வறுத்து எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா கோல்டு கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சைடு நல்லா கோல்டாக மாறிடுச்சுன்னா அடுத்த சைடு திருப்பி விடுங்க. இதை போல் திருப்பி திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் வேக வைக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கோல்டு கலராக வெந்ததுக்கப்புறம் கட்லெட்டை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸாக உள்ள ஆயிலை வந்து அதை அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சட்னியோடையோ இல்லை டொமேட்டோ சாஸோடையோ பரிமாறலாம். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இதை போல் வீடியோஸை பார்க்கணுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.